பெரிய அவர் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மனசை ரொம்ப நெகிழ வைக்குது. என்னென்னா, எனக்கு எப்படி நீங்கள் எப்படி செய்யோ அவர் மாதிரி எனக்கு பெரிய லட்சம் கோடி மக்களில் எவ்வளோ பேர் ரசிகரோ, அதில் அவர் எனக்கு பெரிய ரசிகர். அவர் என் நேரம் பார்த்தாலும் அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவேல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார். அப்பாவை நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படின்னாரு. அப்படியே சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து 12வது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்துக்கிட்டேங்க சார், நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறிஞன். அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஹீரோ அவர் தான். ஒரு கை இந்த கை 2 கை சேர்ந்த கட்டில் தானே சத்தம் கேட்கும். அது மாதிரி அவரு நான் சேர்ந்து இணைந்த கைகள்ன்ற மாதிரி அவர் கூட நடித்தது எனக்கு பெரிய பாக்கியம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, என்னை பெருசாக சொல்கிறாரு. அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் என்கிட்ட. நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி காட்டுவார் எனக்கு. நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருப்பேன். ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்காரு. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அந்த காமெடி அவர் சொல்லி சிரிப்பார் என்கிட்ட. அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஸ்பாட்டில் நின்று நடந்துச்சு, நான் நடித்த இடங்களை அப்புறம் சொல்லிவிட்டு அவரை திருக்கி பற்றிருப்பேன். ஆமாம், அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர்கிட்ட நிறையா இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவரும் செத்துக்கிட்டே இருப்பார். அவர் கைத்தட்டி செத்துக்கிட்டு இருப்பார்.